13/4/2026 அதாவது இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை ஏகாதசி சுபமுகூர்த்தம் மேல் நோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மீன லக்னம் இருப்பு 8 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:26 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:22 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:42 மணி வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 10:27 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 10:26 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1:22 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். புனர்பூசம் பூசம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி, சூரியன், செவ்வாய் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போய்ட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி ஏகாதசினா உங்களுக்கே தெரியும், பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் மனசார தியானம் பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிவிட்டு துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இந்த பெருமாள் கோயிலுக்கு போகும்போதே முதல்ல கருடாழ்வாரை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் வரும்போது ஆண்டாள் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான நாள் அப்படின்னாலும் கொஞ்சம் மனசில் ஒரு கிளேசம் இருக்கும். ஏன் அப்படின்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அதே சமயம் அவர் ராகுவோடு சேர்றார். ராகுவோடு சேரும்போது கிரகண நிலை ஏற்படுறது. அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுங்க, ஒரு தெளிவு கிடைக்கும். அதேமாரி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாருமே அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள், படிக்கிற குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் கேர் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மேஷராசி நேயர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோமே எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். அப்படின்னாலும் அந்த பொறுப்புகள் கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் பாவத்தில் சந்திரபகவான் அதி அற்புதமாக இருந்தால் கூட ராகுவோட சேர்றார். ராகுவோட சேரும்போதே உங்களுக்கே தெரியும், ராகு ப்ளஸ் சந்திரன் மனசில் குழப்பம் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா மனக்காரகன் சந்திர பகவான். அப்போ உங்களுக்கு மனசில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் அது எல்லாமே நம்ம செயல்படுத்த முடியுமா? கரெக்டாக? ஆனால் யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள், தொழில் வியாபாரிகள்,
உத்தியோகஸ்தர்கள் எல்லாமே எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் உள்ள குழப்பங்கள் குறையும் நாள். இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட ராகு பகவான் உட்காந்துட்டுருக்கார். கொஞ்சம் எல்லா வேலையிலையும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அதிலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் மனசில் கொஞ்சம் பயமும் இருக்கும். இந்த காரியத்தை எடுத்தால் ஜெயிக்க முடியுமா, இல்லைன்னா அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள்லாம் கண்டிப்பாக தந்தை வழி மூலமாக ஒரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள், உத்தியோகஸ்தர்கள், தொழில் வியாபாரிகள் எல்லாமே கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் சிரத்தையாக, அதாவது கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. சூதனமாகவும் நடந்துக்கணும். இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. என்னதான் உங்கள் ராசிநாதன் அப்படின்னாலும் அந்த சந்திர பகவான் இருக்கிற இடம் அஷ்டம ராசி, கூடவே ராகு பகவான் அங்கே இருக்கார். டென்ஷன் இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் சூதனமாக நடந்துக்கணும். அதாவது இந்த நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள்லாம் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். படிக்கிற குழந்தைகள்லாம் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி ஓரளவுக்கு இன்றைக்கி சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள் அப்படின்னாலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட கலத்திரபாவம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்தில் இருக்கார். ஓகே, அஷ்டம ராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார், அதை விட்டுருங்க. இப்போ ராகுவோட சேர்றார் இந்த சந்திர பகவான். அது கொஞ்சம் குழப்பம் இருக்கும். சரியா, எடுக்கிற காரியங்கள் ஒரு தெளிவற்ற சூழ்நிலையை கொடுக்கலாம். அதேமாரி இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள், உத்தியோகஸ்தர்கள், தொழில் வியாபாரிகள், மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்ப பொறுப்பாக வேலை செய்கிறது நல்லது. இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படி சொல்கிறது, கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன் அப்படின்னா பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவோடு சேர்ந்துடுறார். சரியா, இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேலை செய்வீங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரம் அப்படி தான், ரொம்ப கவனமாக இருப்பீங்க. பெரிய அளவில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆற்றல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் கவனம் அவசியம். ஏனெனில் மனதில் சிற்சில நேரங்களில் குழப்பங்கள் குடிகொள்ளும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவோடு சேர்றார். குழப்பம் இருக்கும். அதேமாரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் படிக்கிற குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு படிக்கிறது நல்லது. ஏன்னா மனசில் ஒரு டைலமாக இருக்கும். அதனால் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி அரசியல்வாதிகளும் கொஞ்சம் அமைதியாக செயல்படணும்.
கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவினர்கள் விஷயத்தில். அனாவசியமாக அவளை பற்றி தப்பாக பேசக்கூடாது, இல்லை ரைட்டாகவும் பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரைட்டாக பேசினாலும் தப்பாக படும், தப்பாக பேசினா சொல்லவே வேண்டாம், தப்பாக தான் படும். கரெக்டாக கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளாம் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி உத்தியோகஸ்தர்கள், தொழில் வியாபாரிகள், இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள், மாணவ கண்மணிகள், இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதேமாரி பயணங்கள்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் என்றாலும் சில நேரங்களில் எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் உண்டாகும். ஏன்னா இன்றைக்கி சகாயஸ்தானம் அப்படின்னா 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைங்கிறார். அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் உத்தியோகத்தில். அதுமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் அந்த கூட்டாளிகள் இருக்காங்க பாருங்கள், பங்குதாரர்கள், அவங்க மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கோங்க, சரியா? இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் சில நன்மைகள் உண்டாகும் என்றாலும் உடன்பிறப்புகளின் வழியில் சில குழப்பங்கள் உண்டாகும். அதேமாதிரி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதுமாதிரி இன்றைக்கி தனுசு ராசி சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படியே 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் இன்றைக்கி இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க. இன்றைக்கி மாற்று மதத்தினர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகளை செய்வார்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்குங்க, கவலை இருக்கும். ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் கூடவே ராகுவும் இருக்கார். டென்ஷன் கொஞ்சம், உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில வீண் அலைச்சல்கள் இருக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளாகட்டும், தொழில் வியாபாரிகளாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், அதேமாரி கலைத்துறை நண்பர்களாகட்டும், அவங்கெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். ஏன்னா அயனசேன போகஸ்தானம் அப்படியே 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைகிறார். அதனால் எதிர்பாராத ஒரு செலவு ஒன்று வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா மருத்துவ செலவுகள் வரலாம்.
அடுத்தபடியாக இன்றைக்கி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.